நமது இல்லம் நேயர்களுக்கு வணக்கங்க. வி குளோபல் ஆட்ஸ்லேருந்து முருகேஷ் பேசுகிறேன். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புது வீடு ஒன்று பார்க்க போகிறோம். வீட்டோட அளவு வந்து 20க்கு 60 கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க. ஈஸ்ட் பேசிங்க. இந்த வீடோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தன்றாம்பட்டு மெயின் ரோடு, திருவண்ணாமலை. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 2 BHK பூஜ் ரூம், லிவிங் ஹால், 2 பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் ஸ்பேசஸாக கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் ஆண்டியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்வெல் போட்டிருக்காங்க 350 அடியில். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா கேட்டு போடணும். ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா கதவு போடணுங்க. உள்ளே வந்து எந்த ஒரு யூனிட்டுமே வந்து அவங்க ஃபிட் பண்ணல, எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. இன்னும் சின்ன சின்ன ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குங்க. ஒரு 20% ஆஃப் ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது. ஆஸ் யூஷுவல் நம்ம பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து லிவிங் ஹால் வந்து ஸ்பேஸஸாக கொடுத்துருக்காங்க. 20க்கு 60ன்றதுனால லிவிங் ஹால் வந்து ஸ்பேஸஸாக கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. கார்னரில் ஃபுல்லாகவே கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் இருக்கும். லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா டியூப்லைட் வந்து இன்னும் ஃபிட் பண்ணல. 2 டேஸில் ஃபிட் பண்ணுறோம் சொல்லியிருக்காங்க. அது ஃபிட் பண்ணாங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து வெளிச்சமாக இருக்கும். ஸோ லைட்டிங் கம்மியாக தாங்க இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் வாஷ் பேஸ்லாம் ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. மேலே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து லைட்டிங் கம்மியாக இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் வாஷ் பேஸ்லாம் இன்னும் ஃபிட் பண்ணலைங்க. அந்த ஒர்க்லாம் பெண்டிங் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிவி யூனிட்டுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. டெக்கரேட்டிவ் ஐட்டம் வைக்கிறதுக்காக பார்ட்டிஷன் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட பூஜ் ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து கதவு வந்து ஃபிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேசஸான கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜுக்கோசரம் செல்ஃபும் ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் கதவு எல்லாமே பார்த்தீங்கன்னா வேங்காய் மரத்தில் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேக்கில் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா பலனா கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்கு அவசரம். ஸ்பேசஸான பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குங்க. 2 பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த சிவில் ஒர்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் வந்து ஸ்பாட் லைட் மட்டும் கொடுத்துருக்காங்க கார்னரில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து டைல்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஒர்க் பெண்டிங் இருக்குது. இன்னும் யூனிட் எதுவும் வைக்கலை, பைப் எதுவும் ஃபிட் பண்ணலை.
அதெல்லாம் ஒரு 10 டேஸில் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். இந்த வீட்டோட ஒர்க் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 10 டேஸில் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். சின்ன சின்ன ஒர்க்கு தாங்க இருக்குது பெண்டிங்கு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்கில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. செகண்ட் பெட்ரூமும் ஸ்பேசஸாக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கோசரம் நிறைய செல்ஃப் கொடுத்துருக்காங்க, ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க. சிவில் ஒர்க்லேயே வந்து செல்ஃபில் கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பர் கால் பண்ணி கேளுங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் லைட்டிங் கம்மியாக இருக்குங்க. வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட்டிங் அதிகமாக தான் இருக்குது. இன்னும் சின்ன சின்ன ஒர்க்கிங் பெண்டிங் இருக்குது, அதனால் உங்களுக்கு வந்து லைட்டிங் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஓடிஎஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் வந்து பார்க்குறதுக்கு லைட்டிங் கம்மியாக இருக்குது. வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து சேஃப்டியாக ஒரு டோரும் கொடுத்துருக்காங்க, லாக் பண்ணுற மாதிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க கிரில் டைப்பில். சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காங்கிரீட்லேயே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சைடில் மட்டும் லைட்டாக கம்பி வச்சுருக்காங்க. ஸ்டார் கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸில். இன்னும் இந்த கைப்பிடிலாம் வந்து ஃபிட் பண்ணணுங்க, அந்த ஒர்க்லாம் பெண்டிங் இருக்குது. மேலே வந்தீங்கன்னா டெரஸ், ஓப்பன் டெரஸு. ஸோ இந்த வீடு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உடனே நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. திருவண்ணாமலை ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.